Welcome to Pulse of Geography Videos on Demand series. This is Professor PR. With respect to the request of a civil service candidate, the topic of the video is identification of epicenter. This is beginners level video. As per the request of a candidate, this discussion will go on bilingual, it is Tamil and English. What we need to know before going to the topic. Identification of epicenter அப்படிங்கிற டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எர்த்குவேக் பற்றின டெஃபினேஷன்ஸ் அண்டு எலிமெண்ட்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எபிசென்டர் டாபிக் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸை முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்ப்போம். டெஃபினேஷன் ஆஃப் எர்த்குவேக் கொடுத்துருக்கு. ஏன்னா எர்த்குவேக் இஸ் தி வைப்ரேஷன் ஆஃப் தி எர்த் கிரஸ்ட். அண்டர்லைன் பண்ணுறேன். எர்த் கிரஸ்ட் as a result of sudden release of energy inside the earth that creates seismic waves. அது எர்த்துக்குள்ளே சடனாக எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுனால எர்த்து க்ரஸ்டில் ஒரு வைப்ரேஷன் நடக்குது. தட் வைப்ரேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எர்த்குவேக்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ there is a second definition, something is given here. அது என்ன பார்ப்போமா? Tectonic movements begins by an initial rupture at a point at the fault surface, the process known as nucleation. அப்போ எர்த்துக்குள்ளே சடனாக ராக் ரப்சர் ஆகிறதுனால எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. தட் ப்ராசஸ் கால்ட் அஸ் நியூக்ளியேஷன். அப்போது சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்டு நியூக்ளியேஷன். திஸ் நியூக்ளியேஷன் லீட்ஸ் டு வைப்ரேஷன் ஆன் தி எர்த் கிரஸ்ட். இந்த எர்த் வைப்ரேஷன் தான் எர்த்குவேக்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் டெஃபினேஷன் ஃபார் எர்த்குவேக். நெக்ஸ்ட் டாபிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக் பார்க்கலாம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்கில் 3 important எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபோக்கஸ், seismic waves and epicenter. Focus or hypocenter. ஹைப்போனா இன்சைட், எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு உள்ளே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் த நியூக்ளியேஷன் அக்கர்ஸ். ராக் சடனாக ரப்சர் ஆகி இங்கிருந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகி ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ தி எர்த். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ தட் இஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃபோக்கஸ் ஆர் ஹைப்போசென்டர். இது என்னென்னு சொல்லணும்னா த ஸ்ப்ரெடிங் சென்டர் ஆஃப் எர்த்குவேக் இன்சைட் த எர்த் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் தான் எர்த்துக்கு அரிஜினேட் ஆகுது இங்கிருந்து. ஸோ ஸ்ப்ரெடிங் த்ரூ தி எர்த். ஸோ இது ஸ்ப்ரெடிங் சென்டர் ஆஃப் த எர்த்குவேக் இன்சைட் தி எர்த். இங்கேருந்து ட்ராவல் ஆகக்கூடிய அந்த வேவ்ஸுக்கு பேர் தான் சீஸ்மிக் வேவ்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் வேவ்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2. ஒன்று பாடி வேவ்ஸ், ஃபோக்கஸ்லேருந்து சர்ஃபேஸ் நோக்கி வர்றது பாடி வேவ்ஸ். சர்ஃபேஸ் மேலே எபிசென்டர்லேருந்து ட்ராவல் பண்ணால் அதுக்கு பேர் சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஓகேவா? நம்ம இது இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் சீஸ்மிக் வேவ்ஸை நம்ம சம் அதர் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ நேரம் எங்கே போகிறோம், எபிசென்டரில் போகிறோம். எபிசென்டர் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் மேலே லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு இடம். அது எப்படி எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைரெக்டாக, அதாவது ஃபோக்கஸில் இருந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் எந்த இடத்துல சீஸ்மிக் வேவ்ஸ் ரீச் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் தான் எபிசென்டர்னு சொல்கிறோம். அப்படின்னா it should be nearest பிளேஸாக இருக்கணும். நியரஸ்ட் பிளேஸ் வித் ஃபோக்கஸ்னால் it should be right above, பர்பண்டிகுலராக வரணும். அது மட்டும்தான் நியரஸ்ட் பிளேஸாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போது ரைட் above பர்பண்டிகுலராக டேரெக்டாக சர்ஃபேஸ் நோக்கி வந்தோம்னா அந்த லொக்கேஷன் தான் எபிசென்டர்னு சொல்கிறோம். ஃப்ரம் தட் எபிசென்டர் சர்ஃபேஸ் ட்ராவல் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்ப்ரெட்டிங் சென்டர் ஆஃப் எர்த்குவேக் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட்டிங் சென்டர் ஆஃப் தி எர்த்குவேக் இன்சைட் தி எர்த். எபிசென்டர் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட்டிங் சென்டர் ஆஃப் எர்த்குவேக் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக் டாபிக். இப்போ நம்மளோட டாபிக்குள்ளே போகிறோம். தட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எபிசென்டர். எபிசென்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சீஸ்மிக் வேவ்ஸோடைய கேரக்டர் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அந்த கேரக்டரில் முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சீஸ்மிக் வேவ்ஸ் இதை எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு சீஸ்மிக் வேவும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண போகுது. அதனால் ஈச் அண்ட் எவ்ரி வேவுடைய ஸ்பீடை மெஷர் பண்ணி அதோட டைம் அரைவில் பொறுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா ஸோ இங்கே குருத்துகர் படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சீஸ்மோகிராஃப், ஒரு எர்த்குவேக்கில் ரெக்கார்டாக இருக்கிற ஒரு கிராஃப். ஃபஸ்ட்டு பி வேவ் ரெக்கார்ட் ஆகுது, ரெண்டாவது எஸ் வேவ் ரெக்கார்டாக இருக்குது, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் வேவ் ரெக்கார்ட் ஆகுது. இதே இப்படி தனியாக ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா P wave travel faster than any other wave. That is approximately 8 km per second travel ஆகுது.
எஸ் வேவ் அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அரௌண்ட் 3.45 km/s ட்ராவல் ஆகுது. ஸோ செகண்ட் எஸ் வேவ் ரீச் ஆகுது. தேர்டு சர்ஃபேஸ் வேவ் ட்ராவல் ஆகும், அரவுண்டு 1 to 5 km ட்ராவல் ஆகும், அதனால் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. ஸோ இட் ரீச்சஸ் தேர்ட் ஒன். இப்போ நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த பி வேவ் எஸ் வேவும் ஃபோக்கஸ்ன்னு ட்ராவல் ஆகிறதுனால இந்த ரெண்டுக்குள்ள டைம் டிஃப்ரென்ஸை வச்சு நான் இன்னொன்று முடிச்சலாம் ஏபி சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படிங்கிறதா அடுத்தது. ஸோ திஸ் இஸ் ஃபோக்கஸ். இங்கேருந்து பிவே ஃபஸ்ட் ட்ராவல் ஆகி வரும், இது சீஸ்மிக் ஸ்டேஷன், இங்கே பிவே ரெக்கார்ட் ஆகும். அது பின்னாடியே கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் வந்துட்டு இருக்கிற எஸ்வே அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகும். ரெண்டு இடையில இருக்கிற அந்த டைம் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏபி சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எபிசென்டர்? தட் இஸ் triangulation methodology. What is triangulation methodology? 3 seismogram readings எடுத்துக்க போகிறோம். இந்த 3 seismogram reading வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we are going to draw a circles. இந்த சர்க்கிள்ஸில் இந்த 3 சர்க்கிள்ஸ் எங்கே இன்டர்செக்ட் ஆக போதோ அந்த லொக்கேஷன் தான் எபிசென்டர் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடாலஜிக்கு பேர் தான் ட்ரையாங்குலேஷன் மெத்தடாலஜி. அது எப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்த்தலாம். This is calculation of identifying epicenter. ஓகே. இப்போ நம்ம ஒரு எர்த்குவேக் எடுத்துக்க போகிறோம். அந்த எர்த்குவேக்கில் கிடைச்ச ரீடிங்ஸ் இருக்குது. இது வந்து எஸ் வேவ் ரிசீவ் ஆன டைம், இது பிவே ரிசீவ் ஆன டைம். ஓகேவா? ரெண்டுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? இது ஏ சீஸ்மோகிராம் இருக்கிற லொக்கேஷன். இங்கே எஸ் வேவ் 19.4 minutes ரிசீவ் ஆகிருக்கு, பி வேவ் 10.5 minutes ரிசீவ் ஆகிருக்கு. ரெண்டுக்குள்ள டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 8.9 minutes. மல்டிப்ளை பண்ணால் 640.5 மல்டிப்ளை பண்ணால் ஆஸ் பர் த ஃபார்முலா 5700 miles வருது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 5700 miles ரேடியஸில் தான் எங்கேயோ ஒன்று இருக்குது, எபிசென்டர் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போது சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போலாம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும். அதுக்கு என்ன போகிறோம், we are going to take a செகண்ட் சீஸ்மோகிராம் ரீடிங். இட் இஸ் பி ஸ்டேஷன். இங்கே ரீடிங்கை பார்த்தீங்கன்னா இங்கே அதே எர்த்குவேக்கில் 6.8 minutes எஸ் வேவும் 3.7 minutes பி வேவும் ரிசீவ் ஆகிருக்கு. ரெண்டுக்குள்ள டைம் டிஃப்ரென்ஸ் 3.1 minutes. ஆஸ் பர் த ஃபார்முலா 640.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ இந்த பி சீஸ்மோகிராம்லேருந்து 2000 miles எபிசென்டர் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போது ஏ சர்க்கிளும் பி சர்க்கிளும் ரெண்டு லொக்கேஷனில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு லொக்கேஷன் ஏதோ இடத்துல தான் எபிசென்டர் இருக்குது. அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நாம் தேர்ட் சீஸ்மோகிராம் ரீடிங்கில் போகலாம். தேர்ட் சீஸ்மோகிராம் அதே இடத்துக்கு 5.9 minutes எஸ் வேவும் 3.2 minutes பி வேவும் ரிசீவ் ஆகிருக்கு. ரெண்டுக்குள்ள டைம் டிஃப்ரென்ஸ் 2.7 minutes. ஆஸ் பர் த ஃபார்முலா 640.5 மல்டிப்ளை பண்ணால் 1750 miles ரேடியஸில் தான் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வி ட்ரா எ தேர்ட் சர்க்கிள் அரவுண்ட் சி சீஸ்மோகிராம். இப்போது திஸ் இஸ் த லொக்கேஷன் வேர் ஏபிசி 3 சீஸ்மோகிராம் ரீடிங்கும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் இது தான். ஸோ திஸ் இஸ் தி லொக்கேஷன் ஆஃப் தி எபிசென்டர். ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் லைக் எ சிசேட். சேம் கால்குலேஷன் வி அப்ளை ஓவர் அ ஜாகிரபிக்கல் ரீஜன். யூஎஸ்ஏ மேலே ஒரு எர்த்குவேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, அதோடைய எபிசென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு போர்ட்லேண்ட், சால்ட் லேக் சிட்டி அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த 3 சிட்டியில் சீஸ்மோகிராம் ரீடிங்ஸ் எடுத்து நம்ம அதே கால்குலேஷன்ஸில் நம்ம சர்க்கிள்ஸ் வரைஞ்சி பார்க்கணும். அது வரைஞ்சி பார்த்தா இந்த 3 சர்க்கிள்ஸும் கரெக்டாக சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்படின்னா எபிசென்டர் லொக்கேட் ஆகிற இடம் சான் ஃப்ரான்சிஸ்கோ. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த மெத்தடாலஜி டு ஐடென்டிஃபை தி எபிசென்டர். திஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ஃபார் தி சிவில் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். We at the Pulse of Geography, the first model-based IAS Academy in Chennai. We have a model-based courses for civil service candidates, including personal mentoring. Contact us to demand a video on a particular topic via Telegram, WhatsApp, Facebook and Instagram. For our previous test questions and more information, log on to our Facebook page, Pulse of Geography. We are waiting for your message for the topic you need and we'll provide a video on our best.
Thanks for watching. Subscribe our channel for updated videos.